இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மளோட கிளைடர் கோர்ஸ்ல நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு வைட் கிளைடர் பிளேன் தான் நம்ம வந்து செஞ்சிருக்கோம். ஸோ இதை நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம சில விஷயங்களை தெரிஞ்சுட்டு அப்புறமா நம்ம இந்த ஒரு வைட் கிளைடர் பிளேனை நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நம்ம எல்லாம் பார்த்துருப்போம், ஒரு பெரிய ஒரு ஏர்கிராஃப்ட் வந்து வானத்தில் பார்க்கலாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த ஏர்கிராஃப்ட் நம்ம வந்து செய்யணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ்னா ஒரு ஸ்டாட்டிக் மாடல்ல செய்வாங்க. இப்போ இந்த ஸ்டாட்டிக் மாடல் அப்படின்னா என்னன்னா நிறைய பேர் யோசிப்பீங்க இல்லையா? இப்போ இந்த ஸ்டாட்டிக் மாடல் அப்படின்னா என்னன்னா ஒரு டெமோ பீஸ். அதால வந்து ஃப்ளையும் பண்ண முடியாது, ரன்னும் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி சும்மா டெமோ பீஸாக வச்சிருப்பாங்க. இப்போ இந்த ஸ்டாட்டிக் மாடலை வச்சுதான் ஒரு பெரிய ஒரு ஏர்கிராஃப்டவே அவங்களால பில்ட் பண்ண முடியும். எப்படி ஒரு சின்ன ஒரு ஸ்டாட்டிக் மாடலை வச்சு பெரிய ஒரு ஏர்கிராஃப்ட் பண்ண முடியும் அப்படியே நிறைய பேர் யோசிப்பீங்க இல்லையா? ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம டைரக்டா ஒரு பெரிய ஒரு ஏர்கிராஃப்ட் செஞ்சுட்டு அதை நம்ம வந்து ஃப்ளை பண்ண விடுறோம். இப்போ அதுல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பார்ட் மிஸ் ஆயிடுச்சு, அதனால சரியா பறக்க முடியாம ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து நம்மளோட டைமும் வேஸ்ட், நம்மளோட மணியும் வேஸ்ட் இல்லையா? அதுக்கு நம்ம முன்னாடியே டெஸ்ட் பண்ணி தான் நம்ம விட்டோம்னா நமக்கு வந்து காசு சேவ் ஆகும். அது மட்டும் இல்லாம அதிகமான பேசஞ்சர்ஸும் அந்த ஃப்ளைட்ல ஏற்றிட்டு போகலாம். ஸோ இப்போ முன்னாடி நம்ம டெஸ்ட் பண்ணிட்டு அதை நம்ம வந்து ஃப்ளை பண்ண விடுறது ரொம்பவே நல்லது. அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டாட்டிக் மாடலை பில்ட் பண்றாங்க. இப்போ பில்ட் பண்ணிட்டு இது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஒரு ஸ்டாட்டிக் மாடலை டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு மிஷின் இருக்கு. இந்த மிஷின் பேர் தான் நம்ம வந்து விண்ட் டனல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த விண்ட் டனல் பார்த்தீங்கன்னா ஒரு டியூப் அளவுக்கு இருக்கும். இப்போ இந்த டியூப்ல இந்த அதாவது நம்மளோட இந்த ஸ்டாட்டிக் மாடலான ஒரு ஃப்ளைட் இருக்கு இல்லையா? இந்த ஃப்ளைட்டை நம்ம வந்து டெஸ்டிங் ஏரியால நம்ம வைப்போம். வச்சுட்டு இன்னொரு ஏரியால ஒரு ஃபேன் இருக்கும். இந்த ஃபேன் வந்து எப்படி காத்து கொடுக்குன்னா, ஒரு ரியல் ஏர்கிராஃப்ட் வந்து வானத்துல பறக்கும் போது அந்த ஏர்கிராஃப்டை நோக்கி எப்படி அந்த காத்து வந்து அடிக்குமோ அதே மாதிரி தான் இந்த ஃபேனும் இந்த ஸ்டாட்டிக் மாடல்ல பார்த்து அதாவது காத்து கொடுக்கும். இப்போ கொடுக்கும் போது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த விண்ட் டனலுக்குள்ளேயே வச்சு நிறைய டேட்டாஸ் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. கலெக்ட் பண்ணிட்டு அப்புறமா தான் முடிவு செய்வாங்க, நம்ம இந்த ஒரு ஏர்கிராஃப்ட் வந்து பறக்க விடலாமா பறக்க விடக்கூடாதா, இதனால மக்களுக்கு வந்து பாதிப்பு இருக்குமா இருக்காதா அப்படின்னு வந்து முடிவு செஞ்சு அப்புறமா தான் ஒரு ஏர்கிராஃப்ட் வந்து அவங்க வந்து பறக்க விடுவாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். இன்னொரு ப்ராசஸ் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஃப்ளையிங் மாடல் அப்படின்னு ஒரு மாடலை பில்ட் பண்ணுவாங்க. இந்த மாடல் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த ஃப்ளையிங் மாடல் வந்து அதாவது நம்ம முன்னாடி பார்த்த ஸ்டாட்டிக் மாடல் அது வந்து வெறும் ஷோகேஸ்க்காக சும்மா டெமோ பீஸா இருக்கும். இது என்ன ஆகுனா, இதனால ரன்னும் ஆக முடியும், அது மட்டும் இல்லாம ஃப்ளையும் பண்ண முடியும். அப்போ ஆனா ஒரு விஷயம், இந்த ஒரு ஃப்ளையிங் மாடலுக்குள்ள பேசஞ்சர்ஸ் யாருமே உட்காந்து பயணிக்க முடியாது. ஏன் பயணிக்க முடியாது? அது நம்ம தான் ஃப்ளையிங் மாடல்னு சொல்லிட்டோம். அப்போ ஃப்ளையிங் மாடல்னாவே வானத்துல பறக்கதான் நம்ம வந்து ஃப்ளையிங் மாடல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவங்க ஃப்ளையிங் மாடல் பில்ட் பண்ண நல்லா பெருசாக தானே பில்ட் பண்ணுவாங்க, அப்போ பேசஞ்சர்லாம் உட்காந்துலாம்ல அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. ஆனா அப்படி கிடையாது. இப்போ ஸ்டாட்டிக் மாடல் நல்லா பறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்ததான் அவங்க வந்து ஒரு ஃப்ளையிங் மாடல் பில்ட் பண்ணுவாங்க. இந்த ஃப்ளையிங் மாடலும் இது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஆர்சி பிளேன்ஸ் மாதிரி தான் இருக்கும். அதாவது என்னன்னா, நம்ம வந்து ஒரு ரிமோட் கண்ட்ரோல் வச்சு கண்ட்ரோல் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் வந்து ஒரு ஃப்ளையிங் மாடலை செய்வாங்க. இப்போ இந்த ஃப்ளையிங் மாடல் வந்து வானத்துல நல்லா பறந்துருச்சு அப்படின்னா தான் அவங்க அடுத்த ப்ராசஸா ஒரு பெரிய ஒரு ஏர்கிராஃப்டே வந்து பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சரி, ஏன் நான் இந்த விஷயத்தெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, இப்போ ஒரு ரியல் ஏர்கிராஃப்ட் வந்து வானத்துல பறக்க ரொம்பவே பெரிய விஷயம் இல்லையா? ஸோ அந்த விஷயத்தை நம்ம வந்து பண்றதுக்கு அதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ப்ராசஸ் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு சொல்றதுக்காக நான் இந்த விஷயத்த நான் சொன்னேன். இப்போ நாம பாத்தீங்கன்னா ஒரு வைட் கிளைடர்னு செஞ்சு வச்சிருக்கோம். ஸோ இந்த வைட் கிளைடர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு கிளைடர்ல ஒரு டைப் தான் இந்த ஒரு வைட் கிளைடர். ஸோ இது நம்ம வந்து பேப்பர் பிளேன் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த பேப்பர் பிளேன்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேப்பர் பிளேன்ஸ் இருக்கு. ஸோ இந்த பேப்பர் பிளேன்ஸ் எல்லாத்துலயும் ஒரு பேசிக்கான ஒரு பேப்பர் பிளேன் தான் இந்த பேப்பர் பிளேன். ஸோ இந்த பேப்பர் பிளேன் வந்து எப்படி வந்து நம்மளோட ஏர்ல பறக்குது அப்படிங்க இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நம்ம வந்து என்ன கிளைடர் செஞ்சாலுமே நம்ம வந்து தூக்கி இப்படி வந்து ஃபோர்ஸா வீசக்கூடாது. ஸோ நம்ம ஏர்ல வந்து ஸ்மூத் ஆகட்டும்னா மட்டும்தான் அந்த ஒரு கிளைடரா இருந்தாலும் சரி, ஒரு பிளேன்ஸா இருந்தாலும் சரி, அந்த ஏர்ல வந்து ஸ்மூத்தா கிளைட் ஆகி ஸ்மூத்தா போய் லேண்ட் ஆகும்.
ஸோ இப்போ நம்ம வந்து ஏர்ல வந்து ஸ்மூத்தா விடுற பாருங்களேன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பறந்துருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்னன்னா நம்ம வந்து ஃப்ளை பண்ண விடும் போது கொஞ்சம் வி ஷேப்ல இந்த மாதிரி நம்ம வந்து மடக்கி விட்டுக்கணும். ஸோ வி ஷேப் அப்படிங்க ரொம்ப இந்த மாதிரி தான் மடக்கிடாதீங்க. லைட்டா இந்த மாதிரி மடக்கிட்டு வச்சுட்டு அப்போ நம்ம வந்து இவ்வளோ லைட்டா விட்டோம்னா இப்போ கொஞ்சம் தூரத்துக்கு வந்து அது வந்து பறக்கும். இப்போ நம்மளோட இந்த பேப்பர் பிளேன் பார்த்தீங்கன்னா சூப்பரா பறந்துச்சு. இப்போ இந்த பேப்பர் பிளேன் நம்ம வந்து விடுறோம். ஸோ விடும்போது ஏன் கீழே இறங்குது? கரெக்ட், நம்ம பூமியில கூடிய இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸால தான் இந்த ஒரு பேப்பர் பிளேன் வந்து கீழே லேண்ட் ஆகுது. இது எப்படின்னா, அதாவது ஏன் இது வந்து கீழே லேண்ட் ஆகுதுன்னா நம்மளோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து கீழே நோக்கி இழுக்கும். நம்ம எந்த ஒரு பொருளை நம்ம வந்து இப்படி மேலே தூக்கி போட்டாலுமே அது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து உள்ளுக்கு கீழே வந்து இழுத்துடும். ஏன்னா இந்த வெயிட்லாம் வந்து கீழ் நோக்கி தான் இருக்கு. அதனாலதான் இதனால ஈஸியா அந்த பொருளை வந்து கீழ் நோக்கி இழுத்துற முடிஞ்சு. இப்போ நான் வந்து அதே ஒரு பேப்பர்ல நான் என்ன பண்றேன்னா ஒரு பேப்பர் பால் மாதிரி நான் ஆக்கி வச்சுக்கிறேன். ஸோ இதுவும் வந்து இது பேப்பர் தான், இதுவும் ஒரே வெயிட் தான், இதுவும் ஒரே வெயிட் தான். இப்போ நான் என்ன பண்றேன், இதை தூக்கி வீசினேன். ஆனா இது வந்து கிளைடே ஆக மாட்டேங்குது. நீங்க என்ன பாருங்களேன், நான் இங்கேருந்து கிளைடே ஆக மாட்டேங்குது, ஆட்டோமேட்டிக்கா அப்படியே கீழே இறங்கிடுது. ஆனா இது என்னாச்சு, இது விட்டோன்னு கொஞ்சம் தூரம் கிளைட் ஆகி அப்புறமா இது வந்து லேண்ட் ஆச்சு. ஸோ இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் கேட்டீங்கன்னா, நம்ம இந்த பேப்பர் பிளேனை விடும் போது ஏதோ ஒரு ஃபோர்ஸ் வந்து இந்த பேப்பர் பிளேனை மேல் நோக்கி பிடிச்சி இழுத்துட்டு கொஞ்சம் தூரத்துக்கு கிளைட் ஆக வச்சு அதை வந்து இறக்கி விடுறது. அந்த ஃபோர்ஸ் பேர் தான் நம்ம வந்து லிஃப்ட் அப் நம்ம சொல்லுவோம். இந்த லிஃப்ட் தான் வந்து இந்த ஒரு பேப்பர் பிளேனை கொஞ்சம் தூரத்துக்கு இழுத்து பிடிச்சி அப்புறமா கொண்டு போய் லேண்ட் பண்ண வச்சிருது. ஆனா ஒரு ஏர்ல வந்து பறக்கணும் அப்படின்னா ஒரு விங்ஸோ இல்ல ஒரு ஃபேனோ இல்ல ப்ரொப்பல்லரோ இருந்தா மட்டும்தான் ஏர்ல நம்மளால வந்து பறக்க முடியும். ஆனா நம்ம வந்து இந்த ஒரு பேப்பர் பிளேனை விங்ஸால நம்ம வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். அதனால இது என்ன ஆகும்னா, இந்த ஒரு லிஃப்ட் அப்படிங்கிற அந்த ஃபோர்ஸ் வந்து இந்த பேப்பர் பிளேனை இழுத்து பிடிச்சி கொஞ்ச நேரத்துக்கு இழுத்து பிடிச்சி அப்புறம் அதை வந்து அப்படியே கீழே இறக்கிடுது. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு லிஃப்ட் ஃபோர்ஸ் இருந்தாலுமே நமக்கு சுத்தி இருக்கக்கூடிய இந்த ஏர் மாலிகூல்ஸ், ஏர்ல பாத்தீங்கன்னா நிறைய ஏர் மாலிகூல்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஏர் மாலிகூல்ஸ் என்ன பண்ணுன்னா இந்த விங்ஸ் இருக்கனால இந்த விங்ஸை நோக்கி அடிக்கும் போது என்னாகும்னா இந்த விங்ஸால அதாவது நீட்டா அந்த ஏர்லாம் வந்து பேலன்ஸ் பண்ணிட்டு போக முடியுது. ஸோ இந்த ஃபேனோ இல்லை விங்ஸோ இருந்தால் மட்டும்தான் இந்த ஏர்னால வந்து ஈஸியா அப்படி பேலன்ஸ் பண்ணிட்டு இந்த ஒரு ஏர் மாலிகூல்ஸும் வந்து இப்படி கீழே இருந்து மேலே அடிக்கும் இல்லையா, அடிக்கும் போது என்ன ஆகும்னா இந்த லிஃப்ட் ஃபோர்ஸை இழுத்து பிடிச்சிருக்கு, ஏர் மாலிகூல்ஸும் கீழே தள்ளும் போது என்ன ஆகும்னா இந்த பேப்பர் பிளேனால ஈஸியா கொஞ்சம் தூரத்துக்கு போய் லேண்ட் ஆக முடியுது. ஆனா இந்த ஒரு பேப்பர் பால்ல அப்படி இல்லை, இதுல வந்து ஃபேனோ இல்லை விங்ஸோ எதுவுமே இல்லை. ஸோ அதனால இந்த ஒரு பேப்பர் பாலால இந்த ஏர் சுத்தி அப்படி இந்த ஏர்னால வந்து பேலன்ஸ் பண்ண முடியாம அப்படியே வந்து கீழே இறங்கிது. இதனால நம்மளோட இந்த அதாவது இந்த லிஃப்ட் ஃபோர்ஸும் வந்து இழுக்க முடியாம அப்படி கீழே அதுவும் விட்டுருது. அதனாலதான் நம்மளோட இந்த பேப்பர் பால் வந்து கீழே விழுந்துருச்சு. இப்போ நம்மளோட இந்த பேப்பர் பிளேன்ல வந்து நம்மளோட லிஃப்ட் ஃபோர்ஸ் இழுத்து பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம கீழே இருக்கக்கூடிய ஏர் மாலிகூல்ஸா வந்து இது வந்து மேல் நோக்கி அடிக்குது இல்லையா. ஸோ இந்த ஒரு ப்ராசஸை நம்ம வந்து ஏரோடைனமிக்ஸ் லிஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து லிஃப்ட் அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸு. ஸோ இந்த ப்ராசஸை நம்ம வந்து ஏரோடைனமிக் லிஃப்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது இருக்கனால தான் நம்மளோட இந்த பேப்பர் பிளேனால வந்து ஈஸியாக மேலே வந்து கிளைட் ஆகி போக முடிஞ்சு. ஸோ நீங்களும் வந்து இந்த ஒரு பேப்பர் பிளேனை வந்து செஞ்சு உங்கள் வீட்டில் விட்டு பாருங்க, ரொம்பவே சூப்பராக கிளைட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த பேப்பர் பாலுக்கும் இந்த ஒரு பேப்பர் பிளேனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத நீங்களும் இந்த வீடியோவை பார்த்து புரிஞ்சுக்கோங்க. நான் உங்களை இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். Until then, bye guys.